அனைத்து தென்னை விவசாயிகளுக்கும் அந்த ஒரு விஷயத்தை தெரிவிப்பதற்காக நான் ஆர்வமாக உள்ளேன். தென்னை மரங்களில் தண்டு கசிவு நோய். இந்த தண்டு கசிவு நோய் என்பது கடைசி கட்டம் என்று சொல்லலாம். உங்கள் வேர்களுக்கு தேவையான ஆக்சிஜன் பற்றாக்குறை தொடங்கியுள்ளது என்று அர்த்தம். தொடங்கியுள்ளது அல்ல, நின்றுவிட்டது. அதனால் மண் நன்றாக இருந்தால் பயிர் நன்றாக இருக்கும் என்பது அனைவரின் பேச்சாக உள்ளது. வணக்கம் விவசாய நண்பர்களே. நான் சமீபத்தில் சிக்மகளூர் மாவட்டத்தில் ஒரு பயணம் மேற்கொண்டேன். தென்னை விவசாயிகளுடன் கூடவே போதுமான அளவு தோட்டங்களை பார்வையிட்டோம், விவாதங்கள் செய்தோம். அங்கிருந்த பிரச்சனைகளை எல்லாம் நாங்கள் கண்டறிந்து வந்தோம். நிறையவே கருத்து பரிமாற்றங்கள் நடைபெற்றன. அதன் அடிப்படையில் இன்று நான் அனைத்து தென்னை விவசாய பெருமக்களுக்கும் அந்த ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவிப்பதற்காக ஆர்வமாக இருக்கின்றேன். என்னவென்று கேட்டால், அங்கு நான் அந்த பயணத்தில் கண்டறிந்த மிக முக்கியமான விஷயம் தென்னை மரங்களில் ஏற்படும் தண்டு கசிவு நோய். எவ்வளவு பகுதிகளை பார்த்தாலும் சரி, தண்டு கசிவு நோயின் காரணமாக அவர்கள் பல சிரமங்களை எதிர்கொண்டு வருகிறார்கள். இந்த தண்டு கசிவு நோய் என்பதை நாம் கடைசி கட்டம் என்று கூறலாம். அது அப்படியே தொடர்ந்தால் மரமே பட்டு போகும் நிலை ஏற்படும். மகசூல் குறைவது எல்லாம் நடந்து கடைசி கட்டத்திற்கு வந்து நிற்பது இன்று நிறைய பகுதிகளில் உள்ளது. எனவே இதற்கான காரணம் என்ன, இதன் மூலம் என்ன என்று கண்டறியும் வழிமுறைகளை நான் ஒவ்வொன்றாக சொல்லித் தருகிறேன். உங்கள் தோட்டங்களில் நீங்களே இதை சோதித்து பாருங்கள். சோதனை செய்து பார்த்து அதன் பிரச்சனையின் மூல காரணத்தை கண்டறிந்து அதற்கான தீர்வை நான் இப்போது உங்களுக்கு விளக்கி கூறுகிறேன். என்ன செய்ய வேண்டும் என்றால் பாருங்கள், எந்த ஒரு பயிராக இருந்தாலும் அதற்கு மண் மிகவும் முக்கியம். எனவே மண் நன்றாக இருந்தால் பயிர் நன்றாக இருக்கும் என்பது எல்லோரும் சொல்வது. இப்போது நான் மண்ணை ஒரு முறை சோதித்து பார்க்கலாம். உங்கள் தோட்டங்களில் நீங்கள் இதை செய்து பார்க்க வேண்டும். போய் மண்ணை கையால் தோண்டி பாருங்கள். ஈரம் உள்ள இடத்திலேயே தோண்டுங்கள். ஒரு அடிவரை கையால் தோண்ட முடிகிறது பாருங்கள். கையால் தோண்டுவதற்கு கடினமாக இருக்கிறது என்றால் மண்ணில் காற்றோட்டம் நின்றுவிட்டது என்று அர்த்தம். உங்கள் வேர்களுக்கு தேவையான ஆக்சிஜன் பற்றாக்குறை தொடங்கியுள்ளது என்று அர்த்தம். தொடங்கியுள்ளதல்ல, நின்றுவிட்டது என்று அர்த்தம். எங்கெல்லாம் ஆக்சிஜன் இல்லையோ அங்கெல்லாம் நீங்கள் ஆழமாக தோண்ட வேண்டும். அந்த தென்னை மரத்தின் வேர்களின் அடர்த்தியை பாருங்கள். அது எந்த அளவிற்கு இருக்கிறது, ஆங்காங்கே இருக்கிறதா அல்லது வலை போல இருக்கிறதா என்று பாருங்கள். உங்களுக்கே அது புரிய வரும். அந்த வேர்களை வெட்டி எடுத்து பாருங்கள். அது ஆரோக்கியமாக இருக்கிறதா அல்லது கருப்பாக இருக்கிறதா என்று பாருங்கள். ஒருவேளை அந்த வெள்ளை வேர்கள் ஆரோக்கியமாக நன்றாக இருந்தால் உண்மையாகவே உங்கள் மரத்திற்கு அந்த ஒரு தண்டு கசிவு நோய் வந்திருக்காது. அந்த வேர்களில் கருப்பாக வந்திருக்கிறது என்றால் மண் இறுகி போய் சுவாசம் நின்றுவிட்டது என்று அர்த்தம். அந்த இடத்தில் நீர் உறிஞ்சுதல் கூட நின்றுவிட்டது. இன்னும் அப்படியே பார்க்கும்போது மண்ணில் மண்புழுக்கள் இருக்கிறதா இல்லையா என்று பாருங்கள். இது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாகும். மண் நல குறியீடு என்பது மண்புழு என்று சொல்வார்கள். அந்த மண்புழுக்கள் மண்ணை தோண்டும் போது அங்கே இருக்கிறதா இல்லையா? சார், ஒன்று கிடைத்தது என்று சொன்னால் அந்த ஒன்றால் உங்கள் தோட்டம் நன்றாக ஆகிவிடாது. அட்லீஸ்ட் ஒரு ஸ்கொயர் ஃபீட் மண்ணை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் சுமார் 10 இருந்து 14 மண்புழுக்கள் கிடைத்தால் உங்கள் தோட்டத்திற்கு தண்டு கசிவு நோய் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அது கிடைக்கவில்லை என்றால் அந்த தண்டு கசிவு நோய் வந்திருப்பதற்கும் இதற்கும் சரியாக இருக்கிறது என்று நாம் சொல்லலாம். அப்படியானால் என்ன ஆனது? 3 பரிசோதனைகள் முடிந்தது. மண் இறுகிவிட்டது. வேர்கள் ஆரோக்கியமாக இருக்கின்றனவா, கருப்பாகிறதா என்று பார்த்தாகிவிட்டது. மண்புழுக்களை பார்த்தாகிவிட்டது. இவ்வளவு பார்த்த பிறகு தீர்மானிக்கலாம் மூலம் என்னவாக இருக்கும் என்று. இந்த 3 குணங்களும் காணப்படக்கூடியவை ஆகும். எந்த மண்ணில் அங்கக கரிமம் மிக குறைவாக இருக்கிறதோ அந்த மண்ணில் மட்டும் காணப்படக்கூடிய குணங்கள் தான் இவை. அதாவது உங்கள் மண்ணில் அங்கக கரிமம் குறைவாக இருக்கிறது என்று அறிவித்தது போல. எவ்வளவு இருக்கிறது? இன்றைய விஞ்ஞானிகளின் படி less than 0.5% என்பதுதான் ஏரியாவில் காணப்படும் ஒரு விஷயம். அப்படியானால் நம்முடையது எவ்வளவு இருக்கிறதோ இல்லையோ
இன்னும் அதிகமாக இருக்கிறதா என்ற கேள்வி வரலாம். நான் சொல்கிறேன், அதைவிட குறைவாக இருப்பதால் தான் தண்டு கசிவு நோய் வந்திருக்கிறது. எந்த மண்ணில் அங்கக கரிமம் மிக மிக குறைவாக இருக்கிறதோ அந்த மண் உயிரற்ற மண் ஆகும். அங்கே மகசூல் குறைந்திருக்கும், காய்கள் பிடிக்காது, மீண்டும் தண்டு கசிவு நோய் வரும். வேறு வேறு பூச்சிகளின் பிரச்சனை வரும், நோய்களின் பிரச்சனைகளும் வரும். எல்லா பிரச்சனைகளும் இந்த தோட்டம் எனக்கொன்றும் உபயோகமில்லை என்ற ஒரு நிலையில் அங்கு நீங்கள் அந்த தோட்டத்தை பார்க்கிறீர்கள். மண்ணை பொறுத்தவரை கரிம கார்பன் என்பது அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சமாகும். உங்களிடத்தில் அது 1% அதிகமாக இருக்குமானால் நல்ல விளைச்சல் கிடைக்கும், நோய்களின் தாக்கம் குறையும், பூச்சிகளின் பிரச்சனையும் குறையும். அதுவே 1% குறைவாக இருக்குமானால் உங்கள் விளைச்சலானது 20 முதல் 30% வரை குறைவாகவே இருக்கும். அதுவே 0.5% குறைவாக இருக்குமானால் என்னென்ன நோய்கள் வர வேண்டாம், பிரச்சனைகள் வர வேண்டாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த எல்லா பிரச்சனைகளும் அந்த இடத்தில் இருக்கும். இதுதான் நீங்கள் கண்டறியக்கூடிய ஒரு முறை. அப்போ இங்கே எப்படி இருந்தால் பயிர் நன்றாக வரும்? எப்படி இருக்க வேண்டும் என்றால் மண் மிருதுவாக மென்மையாக இருக்க வேண்டும், வெள்ளை வேர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்க வேண்டும், மண்புழுக்கள் கை நிறைய கிடைக்க வேண்டும். இதைத்தான் ஆரோக்கியமான மண் என்று அழைப்பார்கள், உயிருள்ள மண் என்று அழைப்பார்கள். தென்னை சாகுபடி செய்யக்கூடியது உயிரற்ற மண் அல்ல என்று நீங்கள் கூறலாம். நீங்கள் கேட்கலாம், ஆமாம், அது உயிரற்ற மண்ணில் இருக்கக்கூடியதுதான். ஆகையால் இங்கே உங்களுக்கு கடைசி கேள்வியாக இருக்கலாம், அதாவதாம் இதையெல்லாம் பரிசோதித்த போது எங்களுடையது நீங்கள் சொன்னது போலவே இருக்கிறது என்கிற விஷயம் உங்களுக்கு அர்த்தமாகி இருந்தால் அந்த மண்ணைத்தான் சீரழிந்த மண் என்று சொல்வார்கள். இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் 33% மண் சீரழிந்த மண், அதாவது உயிரற்ற மண் என்று விஞ்ஞானம் கூறிக்கொண்டிருக்கிறது. சீரழிந்த மண்ணிலிருந்து மீண்டும் புத்துயிர் ஊட்டினால், அதாவது மண் புத்துயிரூட்டல் செய்தால் வள்ளுயிர் பெருக்கத்தை மேம்படுத்துகிறது. மண்ணில் எல்லா நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளும் மண்புழுக்களும் வளர்ச்சி அடையும் போது என்பதும் ஒரு பூஞ்சை நோய். இது மண்ணிலிருந்து வருவது அல்ல. மண் பலவீனமாகும் போது, வேர் பலவீனமாகும் போது அந்த நேரத்தில் மரத்திற்கு நோய் எதிர்ப்பு சக்தியானது குறைந்து போய் அந்த இடத்தில் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய பூஞ்சையானது அந்த மரத்தின் மீது எங்கேயாவது காயம் நிற்கின்ற இடத்திலோ அல்லது மரம் உடைந்த இடத்திலோ இறப்பது இருக்கும் போது அது தொற்றாகி அங்கே ஒரு தண்டு கசிவு நோய் ஏற்படுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதனால் இந்த குணங்கள் சிறப்பாக அமைய மண் மென்மையாக இருக்க வேண்டும். வேர்போ வளர்ச்சி, வெள்ளை வேர்கள் நன்றாக வளர வேண்டும், மண்புழு உருவாக வேண்டும் என்றால் 14 வருடங்களாக லட்சக்கணக்கான விவசாயிகளின் தோட்டங்களில் நேரடியாக சோதனை செய்து வெற்றிகரமாக செயல்படுத்திய நபர் நானாக இருக்கிறேன். லட்சக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணித்து டாக்டர் சாயில் என்று சொல்லக்கூடிய உயிரி இடுபொருள், அதாவது திரவ நுண்ணுயிர் கூட்டமைப்பு ஆகும் மண்ணிற்கு அளித்து 15 முதல் 30 நாட்களுக்குள் நல்ல பலனை தந்து மிகச் சிறந்த பயிரையும் மிகச் சிறந்த விளைச்சலையும் கொடுத்து கொண்டிருப்பது 1, 2 அல்ல. எங்களுடைய யூப்ல சுமார் 4000 வீடியோக்கள் இருக்கின்றன. 1 அல்லது 2 அல்ல, முடிவுகள் வெற்றிகரமானவை. இதை நாங்கள் படம் பிடித்து வீடியோவாக உருவாக்கியுள்ளோம். 4000 வீடியோக்கள் இருக்கின்றன. எனவே நான் கூறியது இதுதான். நான் இவ்வளவு நேரம் பேசியது ஒரு விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானம் உங்களுக்கு புரிந்திருந்தால் நீங்கள் உங்களுடைய மண்ணை டாக்டர் சாயில் உயிரி உரம் மூலமாக புத்துயிர் ஊட்டிக்கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய தண்டு கசிவு நோய் கட்டுப்பாட்டுக்குள் வரும். இல்லை என்றால்
இரசாயன உரங்கள் குறைந்துவிட்டன அல்லது மருந்து அடிக்க வேண்டும் என்று நீங்கள் முயற்சித்தால் மண்ணில் எந்த அளவுக்கு அங்கக கரிமம் மேம்படவில்லையோ அதுவரை உங்களுடைய தண்டு கசிவு நோய் முழுமையாக குணமாகாது, நிற்காது. தண்டு கசிவு நோய் நிற்பதற்கு பதிலாக முழு மரத்தையுமே நாசமாக்கும் ஒரு வேளை இந்த நோயினால் நடக்கும். ஆகவே உங்கள் மரங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் முதலில் மண்ணை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். மண் நன்றாக இருக்க வேண்டும். மரம் தழைத்தால் மட்டுமே உங்களுக்கு சிறந்த விளைச்சல் கிடைக்கும். உங்கள் தோட்டங்களில் இந்த மாதிரியான சமஸ்யை இருந்ததென்றால் இந்த எண்ணிற்கு அழையுங்கள். உங்கள் தோட்டத்திற்கு வந்து மண் பரிசோதனை செய்த பிறகு அங்கு மண் பரிசோதனையில் வரக்கூடிய முடிவுகளை அடிப்படையாக கொண்டு அந்த மண்ணிற்கு புத்துயிர் அளியுங்கள். ஆகவே அதே போல எங்களுடைய தாது மொபைல் ஆப்ல உங்களுடைய எதிர்கால பிரச்சனைகளை உங்களுடைய கைபேசியிலேயே புகைப்படம் எடுத்து அந்த ஒரு அறிகுறிகளின் அடிப்படையில் உங்களுக்கு வழிகாட்டுதல்களை கொடுத்து உங்கள் பயிர்களை சிறப்பாக எடுத்து சில்லதாது ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். உங்களுக்கு தெரியப்படுத்த எங்கள் நிபுணர்கள் உங்கள் தோட்டத்திற்கு வருவார்கள். தயவு செய்து இந்த எண்ணிற்கு அழையுங்கள். அவர்களை வரவழையுங்கள். உங்கள் தோட்டத்து மண்ணை சரி செய்து கொள்ளுங்கள். உங்கள் பயிர்களை நன்றாக வளர்த்திடுங்கள் என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி.